அண்ணன் தம்பிங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் யாரும் கண்டுக்கும் போது எதுக்கு வராத போங்கிறாங்க. குழந்தைங்கெல்லாம் யாரும் இல்லை. 2 குழந்தை பிறந்ததெல்லாம் இறந்து போச்சு. எத்தனை வருஷம் மனைவி கூட இருந்தீங்க? மனைவி கூட ஒரு 50 வருஷத்துக்கு பக்கமாக இருந்திருப்பேன். 50 வருஷம். அந்த நேரத்துக்கு சாப்பிடலன்னா தூங்கிட்டு இருந்தால் கூட எழுப்பி சாப்பிட சொல்லுவாள். பாவக்காய் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி செய்யறது யாருமே இல்லை. பாவக்காய் சமைக்கிறதுக்கு இப்போ யாரும் அந்த மாதிரி இல்லை. புளியெல்லாம் போட்டு நல்லா இருக்கும். நல்லா ஊறுகாய் மாதிரி சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிடலான்னு இருக்கும். ஃபோட்டோ இருக்கு ஃபோட்டோ. இது என் ஃபோட்டோ நான் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அப்படி என் கூடவே காலையில் எழுந்திரிச்சா குளிச்சுட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்து தான் அப்புறம் எங்கள் சாமி கும்பிட்டு உட்கார. மனைவி இல்லைன்னா எதுவுமே இல்லை. மனைவி இருந்தால் தான் எல்லாமே. இல்லாமல் யார் ஒருத்தருக்கும் எனக்குங்கிறது இல்லை. யாராக இருந்தாலும் மனைவி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கேயாவது சாப்பிட்டு சைக்கிளை எடுத்துக்கிட்டு போனால் சாயந்தரம் 5 மணிக்கு தான் வருவேன். வந்தால் திட்டுவா. இப்படி கணக்கில் போகணும்னு நினச்சோம்னா சைக்கிள் எடுத்து அவள் கேரியரில் உட்கார வச்சுட்டு வருவேன். அப்படி வந்து வெண்ணங்குடி முனியப்ப கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போவோம். மனைவி இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம். அவளுக்கு முன்னே நாம் போயிட்டா பிரச்சனையே இல்லை, நிம்மதியாக இருக்கலாம். சரள யுகல அமிர்த பிரதாயினி யுகே யுகே சந்திரசேகர மூசிகாருட சித்திர பிரபாகர கலசக கபோலிங்க பிரியம்பல விநாயகர் முதல் பொன்னும் பொருளும் பேரும் புகழும் நீண்டாயிலும் நிறைவாழ்வும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் கொடுத்தருள வேண்டும் அப்பா வேண்டும் சுபம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வணக்கம். சக்ஸஸ். எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய புது சேனல் இது. ஸோ இந்த சேனலில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்டை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, எல்லாருமே வீடியோ போடுவாங்க, அதில் ஏதோ ஒரு இது பார்ப்பாங்க. நம்மளும் வீடியோ போடுறோம், அதில் ஏதோ ஒரு ஹைக்கு நம்மளுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பண்ணுறோம். இது ஒரு வித்தியாசமான கான்செப்டாக கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னை தெரசா கருணை இல்லம். இங்கே நம்ம வந்து ஒரு 10-15 வருஷமாக நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை கொண்டு வர போகிறோம். ஒவ்வொரு முதியோர் இல்லத்துக்கும் ஒவ்வொரு குழந்தைகள் காப்பதுக்கு நம்ம வந்து போக போகிறோம். அந்த குழந்தைகளுக்கோ அங்கே இருக்கக்கூடிய முதியோர்களுக்கோ ஏதாவது ஒரு ஆசை இருக்கும்ல, சின்னதாக எங்களால் பண்ண முடிஞ்ச ஆசையை நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட போகிறோம். ஒவ்வொருத்தரையும் இன்டர்வியூ எடுக்க போகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் எங்களோட லைஃப்பில் நடந்த விஷயங்கள், அவங்களுக்கு என்னெல்லாம் வந்து தோணி இருக்குது, அவங்க யார்கிட்டயாவது சில விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, யார்கிட்டயாவது அவங்க மனம் விட்டு பேசணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, யார்கிட்டயாவது மன்னிப்புன்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அவங்களுடைய குழந்தைகளோ யாரோ ஒருத்தர் வந்து வெளியில் இருப்பாங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 முதியோர்களுக்கு மேலே இருக்காங்க. ஸோ இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இதை மேனேஜ் பண்ணுறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அவங்களாலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக சப்போர்ட்லாம் அவங்களுக்கு கிடையாது அவ்வளோலாம். ஸோ இப்போ நான் ஒவ்வொருத்தரும் வந்து நிறைய பேர் நான் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருப்பீங்களா. இப்போ ஒரு முதியவர் இருக்காரு அப்படின்னா அவருடைய ஆசை ஒரு சின்ன ஆசையாக இருக்கும். நான் இந்த பொருள் வந்து வாங்கி வச்சிருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஒரு சாமி ஃபோட்டோ வாங்கி வச்சிருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அது வாங்க முடியல அப்படின்லாம் இருப்பாங்க. ஏதோ ஒரு தூரத்தில் இருக்கிற நீங்கள் இதை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஒரு முடிஞ்ச அளவுக்கு எங்களால் பண்ண முடிஞ்ச பொருளை நாங்களே வாங்கி கொடுத்துருவோம். அதை வீடியோலேயே நாங்கள் வந்து உங்களுக்கு போட்டு காட்டிடுவோம். இல்லை சார் நான் கொஞ்சம் பெரிய பொருளாக இருக்குது அப்படிங்கிறவங்க அதில் சொல்கிறாங்க அப்படின்னா, முடிஞ்சவங்களால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இது இன்னொரு கான்செப்டாகவும் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இவங்களோட லைஃப்பில் எங்களோட குழந்தைகள்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. இப்போ வந்து முதியோர் இல்லத்தில் இருக்காங்க, இவங்களோட குழந்தைகள்கிட்டயோ இல்லை இவங்களுடைய ரிலேஷன்ஸ்கிட்டயோ இல்லை யாராவது ஒருத்தர் எங்களோட லைஃப்பில் யார்ட்டையோ ஒருத்தர் பேசணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அந்த விஷயங்களை இந்த வீடியோ மூலமாக எங்கிட்ட பேச போகிறாங்க. இது ஒரு வித்தியாசமான கான்செப்டாக இருக்கும் போது அவங்களோட லைஃப்பில் என்னெல்லாம் இருக்குன்னு ஆசைப்பட்டாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோ மூலமாக சொல்ல போகிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 80-90 வயசு பக்கமாக இருக்குது அவங்களுக்கு. அவங்களோட லாஸ்ட் ஸ்டேஜில் இப்போ இருக்காங்க நிறைய பேர். அவங்க இத்தனை வருடத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை நான் ஒருத்தர் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், இத்தனை நாள் சொல்ல முடியல, இன்றைக்கி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு மனம் திறந்து பேச போகிறாங்க. இது மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போது. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்மளோட சேனலில் வந்துருக்கும். உங்களோட ஒத்துழைப்பு தேவை. நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். என் பேர் கிருஷ்ணராஜ். நான் சேலத்தில் டெய்லராக இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரையும் நானும் தான், குழந்தைங்கள்லாம் யாரும் இல்லை. அப்புறம் அவளும் விட்டுட்டு போயிட்டா. ஒரு 2021 இங்கே இருக்கிறேன். ஏதோ தைக்க சொன்னால் தைப்பேன், அவ்வளோதான். மருந்து மாத்திரை எல்லாம் கரெக்டாக தராங்க. எல்லாம் வந்து செக் பண்ணி மாத்திரை மருந்து தராங்க. வேலைக்கு சாப்பாடு போடுறாங்க. சாப்பிட்டு நல்லா இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனைவி இறந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் இங்கே வந்தேன். 7 வருஷம் ஆகுது சேர்த்து. குழந்தைங்கெல்லாம் யாரும் இல்லை. 2 குழந்தை பிறந்ததெல்லாம் இறந்து போச்சு. மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறந்தது இறந்து போச்சு. அப்புறம் இங்கே வந்துட்டேன். நான் இருந்தது சேலத்தில் அரச மரத்து கரெக்ட் வரல. அண்ணன் தம்பிங்கெல்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் யாரும் கண்டுக்கும் போது எதுக்கு வராத போங்கிறாங்க. தம்பி ஒருத்தர் இருக்கிறான். 4 பேர் பிறந்தா 2 பேர் செத்து போயிட்டாங்க. கடைசியாக ஒருத்தர் மட்டும் ஜலடபுரத்தில் இருக்கிறான். எது ஹெல்ப் பண்ணுறதில்ல, உங்களை வந்து பார்க்கறதில்ல.
அதெல்லாம் எதுவும் இல்லை. ம். நீங்களும் போய் அவங்கள பார்க்கலீங்க? நான் எதுவும் பார்க்கறதுக்கெல்லாம் போகிறதில்ல. போகிறது அளவு முடியாது, தள்ளுது, நடந்தாவே தள்ளுது. அப்புறம் எங்கே பஸ் ஏறி போய் நான் அங்கே போய் இங்கே போய் வர்றது. ஆரோக்கியத்துக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு? பிறந்து வளர்ந்தது ஜலண்டபுரத்தில் தான். ஜலண்டாபுரத்தில் நம்ம வந்து. ஆமாம், எங்கள் அப்பா பேர் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோர கத்தனாரி வாத்தியார்லாம் அடிக்கடி அவர் அந்த ஜலண்டபுரத்துக்கு செயலாளராக இருந்தார், கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளராக இருந்தார். அவர் இருக்கிற வரைக்கும் இப்போ எல்லாம் வந்தாங்க, நல்லா இருந்தாங்க. நான் இங்கே கல்யாணம் பண்ணி ஜலண்டாபுரத்தில் வீராசாமி கடையில் டெய்லராக இருந்தேன் ஒரு 20 வருஷம். 84 அவர் சேலம் வந்தால் தான் இருப்பார்னா சரின்னு சேலம் போனேன். அங்கே போய் டெய்லர் வேலை செஞ்சேன். மாரிஸ் டெக்ஸ்டைல் ஜவுளி கடையில் சேல்ஸ்மேனாக இருந்தேன். அங்கே ஒரு அது ஜவுளி கடை காலி ஆகிடுச்சு. எடுத்த உடனே அப்புறம் இப்போது டெய்லர் வேலை செஞ்சேன். அவளும் போயிட்டா. அப்புறம் நான் இங்கே வந்துருக்கிறேன். 2021 இங்கே இருக்கிறேன். உங்களை அதுக்கப்புறம் யாரும் தேடலை, எங்கே இருக்குன்னு என்னன்னு கவனிக்கலை? மனைவி என்ன காதல் திருமணங்களா? இல்லை இல்லை, அரேஜ் திருமணம் தான். கொல்லாம்பட்டியில் அரசமரத்து கரெக்டூரில் குடியிருந்தேன். அவங்க இப்போ இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் ஐயா, இருந்தாலும் ரெடிமேட் எல்லாம் வாங்கி தைச்சிக்கிட்டு இருப்பேன். கடையில் விற்கிறாங்களே பாவாடை ஜாக்கெட்டு, அது வாங்கி தைச்சிக்கிட்டு இருப்பேன். அதுக்கு ஒரு செட்டுக்கு 10 ரூபா 15 ரூபா கூலி தருவாங்க. உங்களுக்கு லைஃப்லாம் உங்களை ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க, ரொம்ப பக்கபலமாக இருந்திருக்காங்க. அப்போ சைக்கிள்லாம் நல்லா ஓட்டுவேன். அந்த வட்டாரத்தில் நான் போகாத இடம் இல்லை. பரமரத்துப்படியிலேருந்து எல்லா இடமும் சைக்கிளில் சுற்றி இருக்கிறேன். வீரபாண்டியார் வீடு எல்லாம் சைக்கிளில் சுற்றி இருக்கிறேன். இப்போல்லாம் சைக்கிள் ஓட்ட முடியல. சரி ஐயா, உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன? ஏதோ ஹீரோ பேரு? பிடிச்ச படமெல்லாம் எதுவும் கிடையாது. அதெல்லாம் அப்போ அதெல்லாம் போயிடுச்சா சின்ன வயசுல. அப்படியே சைக்கிள்ல போகல, ஏதாவது பாடிக்கிட்டு கேட்டுட்டு அதெல்லாம் போவோம் நல்லா. அப்போ இப்போல்லாம் ஒன்றும் சைக்கிளில் ஏற முடியல. இல்ல அப்படிலாம் போகல, ஏதோ பிடிச்சிருக்குல்ல, பாடிட்டு கூட போயிருப்பீங்கல்ல. அப்ப சிவாஜி பாட்டு தான் நல்லா இருக்கும். இல்ல மனைவி ரொம்ப பிடிக்கும்ங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அவங்கள எவ்வளவு பிடிக்கும்? அவங்க நல்லா பிடிக்கும், எல்லா வேலையும் செய்வா. மனைவி கூட இருந்தா நமக்கு இன்னும் பக்கபலமா இருந்திருக்கும். ஆமா, நான் வேலை செய்யறதுக்கு இதா இருக்கும். சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்தா அவன் ஏதாவது சோறாக்கி போடுவான், சாப்பிட்டு நல்லா இருக்கிறோம். மனைவி இருந்திருந்தா நமக்கு இந்த சிச்சுவேஷன் வந்திருக்காது அப்படின்னு. இங்கெல்லாம் நான் வந்ததே இல்லை. மேச்சேரி இந்த வட்டாரம் தான். அந்த பக்கமே தான், சேலத்திலே தான் நல்லா இடம் இருக்கும். மாரிஸ் டெக்ஸ்டைலில் வேலை செஞ்சேன். செவ்வாய்க்கிழமை லீவ் விடுவாங்க. அன்றைக்கு சைக்கிள் எடுத்துக்கிட்டு எல்லா இடமும் சுற்றுவேன். பக்கத்தில் நான் பார்க்காத இடமே இல்லை. எல்லா இடமும் சைக்கிளில் சுற்றி இருக்கிறேன். இல்லை, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? எனக்கு அது பிடிச்சதுல எதுவும் இல்லை. மனைவி ரொம்ப பிடிக்குங்கிறீங்க, அப்புறம் என்ன போயிட்டாலும் அப்புறம் என்ன பண்றது? சரி, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பொருள் ஒன்று இருக்குல்ல, ரொம்ப நாளா நான் இதை வாங்கி சாப்பிடலான்னு இருந்தேன், ஆனா என்னால இது வாங்கி சாப்பிட முடியல, அதெல்லாம் எதுவும் இல்லை. அப்படிலாம் எதுவுமே ஆசையா இல்லைங்களா? என்னங்க ஐயா அப்படி சொல்றீங்க? சக்கரை ப்ரெஷர் இருக்குது இல்லை, அதுக்கு மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஜிஹெச்ல வந்து பார்த்து மாத்திரை தர்றாங்க, மருந்து தர்றாங்க. விலைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு 77 வருஷம் ஆகுது. மார்கழி 25 வந்தா 78 ஆரம்பம். உடம்புலாம் நல்லா இருக்கு. எப்ப திருமணம் ஆச்சு உங்களுக்கு? அது ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு. ஞாபகம் இல்லை. மனைவி எத்தனை வருஷம் மனைவி கூட இருந்தீங்க? மனைவி கூட ஒரு 50 வருஷத்துக்கு பக்கமா இருந்திருப்பேன். 50 வருஷம். அப்ப மனைவி கிட்ட என்ன ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். துணிமணிலாம் துவைச்சி போடுவான், வேலைக்கு சாப்பாடு போடுவான். அந்த நேரத்துக்கு சாப்பிடலன்னா தூங்கிட்டு இருந்தா கூட எழுப்பி சாப்பிட சொல்லுவான். நான் மிஷின் வச்சு வீட்லேயே தைச்சிட்டு இருந்தேங்க. இந்த கார்மெண்ட் விற்கிறதுல கடையில், அது போய் வாங்கிட்டு வருவேன். பாவாடை மட்டும் தைச்சி கொடுத்தா ஒரு பாவாடைக்கு 10 ரூபா தருவாங்க. ஒரு நாளைக்கு 10 பாவாடை தைப்பேன். தைச்சி கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. சரி, அவங்க சமைக்கிற சமையல்ல இது நல்லா சமைப்பாங்க அப்படிங்கிற? பாவக்காய் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி செய்யறது யாருமே இல்லை. பாவக்காய் சமைக்கிறதுக்கு இப்போ யாரும் அந்த மாதிரி இல்லை. புளியெல்லாம் போட்டு நல்லா இருக்கும். நல்லா ஊறுகாய் மாதிரி சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிடலான்னு இருக்கும். பாவக்காயே ஒரு கசப்பு, அதையே அருமையா சமைச்சிருக்காங்க. நல்லா சமைப்பாங்க போல. எவ்வளவு சாப்பிட்டாலும் தேவைட்டாரு. பாவக்காய் சூப்பரா செய்வா. அவ பேர் ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி. அவங்க போட்டோ ஏதாவது வச்சிருக்கீங்களா ஐயா? போட்டோ இருக்கு, பாருங்க. இதுதான் உண்மையான பாசம். இது அவ போட்டோ, இது என் போட்டோ. போட்டோ நான் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அப்படி என் கூடவே காலையில் எழுந்திரிச்சா குளிச்சுட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்து தான் அப்புறம் எங்கள் சாமி கும்பிட்டு உட்கார. அவ்வளோ பிடிக்கும் மனைவிய.
ஆனா இன்னமும் இந்த பாக்கெட்ல மனைவியோட போட்டோ வச்சுக்கிட்டு ஒரு லவ்வோட இருக்கீங்க. மனைவி இல்லைன்னா எதுவுமே இல்லை. மனைவி இருந்தாதான் எல்லாமே. இல்லாமல் யார் ஒருத்தருக்கும் எனக்குங்கிறது இல்லை. இருந்தாலும் மனைவி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. மனைவி எப்பயாவது திட்டிருக்கீங்களா? அதெல்லாம் இல்லை. திட்டினதே இல்லை. உங்களுக்குள்ள சண்டையே வந்தது இல்லைங்களா? சண்டையெல்லாம் வரும், வந்தாருன்னா சரின்னு போயிடுவேன். நான் பாட்டுக்கு ஒன்றும் போயிடுது. அது மாதிரி நான் ஜவுளி கடைக்கு ஓடி போயிடுவேன் வேலைக்கு. செவ்வாய்க்கிழமை லீவு. அன்னைக்கு காலையில் 9 மணிக்குள்ளே டிஃபன் செஞ்சால் சாப்பிட்டு சைக்கிளை எடுத்துக்கிட்டு போனோம். சாயந்தரம் 5 மணிக்கு தான் வருவேன். வந்தால் திட்டுவா. 2 பேரும் போவீங்களா? இல்லை நான் மட்டும் போவேன். சைக்கிள் எடுத்துக்கிட்டு எல்லாம் சுற்றுவேன். இங்கே வெண்ணங்குடி முனியப்பன் கோயிலுக்கு 2 பேரும் சைக்கிளில் வருவோம் அங்கேருந்து. வாரம் தவறாமல் போவீங்களா? வாரம் தவறாமல் போவீங்களா? இல்லை அப்படி கணக்கில் போகணும்னு நினச்சோம்னா சைக்கிள் எடுத்து அவள் கேரியரில் உட்கார வச்சுட்டு வருவேன். அப்படி வந்து வெண்ணங்குடி முனியப்பன் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போவோம். அவள் பிறந்து வளர்ந்தது எங்கள் கொண்டாம்பட்டியில். அவர் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இப்போ இருக்கிற ஜென்ரேஷனு மனைவி இருக்கிற வரைக்கும் சேச்சதமாக இருந்து பாதுகாப்பாக இருப்பாட்டிக்கணும் எல்லாம். அதுக்கப்புறமெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. யார் பார்த்துக்குவாங்க என்னன்னு. கோடிக்கணக்கில் சொத்து இருந்தாலும் சொத்து இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ ஜென்ரேஷனில். மனைவி இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம். அவளுக்கு முன்னே நாம் போயிட்டா பிரச்சனையே இல்லை, நிம்மதியாக இருக்கலாம். கரெக்டு தாங்க ஐயா. மனைவி இருக்கும்போதே எல்லாமும் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமெல்லாம் யார் அண்ணா இப்போ பல கோடி சொத்து இருக்குதுனாலும் அதை பார்ப்பாங்க இதை பார்ப்பாங்கலாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கி கொடுத்துருக்குறீங்களா? உங்களுக்கு பிடிச்சது என்ன? பாவக்காய் தான் அடிக்கடி வாங்கி சமைக்க சொல்லுவாள். பாவக்காய் அவங்களுக்கு ஏதாவது பிடிக்கும், இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஏதாவது கேட்டிருப்பாங்கல்ல? அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இந்த மாதிரி கேட்டதில்லை. புடவை வேணா கடைக்கு போனால் அவளுக்கு பிடிச்சதா பார்த்து அவளை எடுத்துக்குவேன். உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் அவங்களே எடுத்து கொடுப்பாங்களா? இல்லை நானே எடுத்துக்குவேன். எடுத்துக்குவீங்க. நான் மாரி டெக்ஸ்டைல் ஜவுளி கடையில் 20 வருஷம் சேல்ஸ்மேனாக இருந்தேன். மனைக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பிடிக்கும், அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு அதெல்லாம் இல்லை. நான் டிவிஜி டெக்ஸ்டைலில் கொஞ்ச நாள் சேல்ஸ்மேனாக இதெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ அவர் பெங்களூருக்கு அனுப்புவார் கலெக்ஷன் வாங்கிட்டு வரதுக்கு. 10 லட்சம் 20 லட்சம் தருவாங்க. ராமச்சந்திரா செக்ஷனில் அங்கே இதில் பெங்களூர் போய் அது காடா பையில் போட்டு கட்டிக்கிட்டு 1ஆம் நம்பர் எல்லாம் அங்கே இதாக தருவாங்க, டிடியா. 2ஆம் நம்பர் பணமாக தருவாங்க. காடா பையில் போட்டு கட்டி இடுப்பில் கட்டிக்கிட்டு அங்கேருந்து ஒன்று ஃபோன் பண்ணி சொல்லுவார். சொல்லிவிடுவாங்க இவ்வளோ கொடுத்தாருன்னு ஃபோன் பண்ணி 7 ரூபா ஆகும் பாரு, 7 ரூபான்னு சொல்லிவிடுவேன். அப்புறம் அங்கேருந்து கர்நாடகா டவுன் பஸ்ஸில் தான் வரணும் ஒசூருக்கு. வேறு பஸ்ஸில் வந்தால் அங்கே அச்சிப்பள்ளியில் பிடிச்சிக்குவோம். அப்புறம் கணக்கு காட்டினா அது போகணும், ராவடினெல்லாம் பிடிங்கி வச்சுக்குவோம். அப்புறம் கர்நாடகா இதுலேருந்து ஒசூருக்கு வந்து ஒசூர்லேருந்து தருமபுரி வரைக்கும் ஒரு பஸ்ஸு, அங்கேருந்து ஓமலூர் வரைக்கும் ஒரு பஸ்ஸு. ஓமலூர்லேருந்து டவுன் பஸ்ஸில் தான் சேலம் போகணும் உள்ளார ஊருக்குள்ளார. இல்லைன்னா அங்கே அரபி காலேஜிட்ட பிடிச்சிக்குவோம் செக் போஸ்ட்டில். அங்கே போய் அங்கேருந்து ஷேர் ஆட்டோ 10 ரூபா அது கொடுத்து சீர்நாங்க விட்டு பை பாஸில் போராளி விட்டு அங்கே போய் பையை அவுத்து கொடுத்துருவா அவர்கிட்ட. அவரெல்லாம் பார்த்துக்குவார். யாருக்கு 250 ரூபா கொடுவாரு பெங்களூர் போயிட்டு வரதுக்கு. சரி, இந்த கருணை இல்லத்தில் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கு, அது நிறைவேறல, அந்த மாதிரி ஏதாவது? அதெல்லாம் எதுவும் இல்லை. அது எதுவும் இல்லைங்க. உங்களுக்கு ஏதாவது பிடிக்குங்களா? இது நல்லா இருக்கும் அப்படின்னு அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஏதாவது ரொம்ப நல்லா சாப்பிடணும் அந்த மாதிரி ஏதாவது ஆசைப்பட்ட பொருளுங்க? அந்த மாதிரி என்னென்ன மீன் குழம்பு சாப்பிடணும்னு நினைப்பேன். அதெல்லாம் இங்கே கிடைக்குமா? கிடைக்காது. மீன் தான் பிடிக்கும். அப்படிங்களா? நான் ஒரு 15-20 நாள் அங்கே இதில் இருந்தேன். நம்ம ஒரு குஞ்சாண்டியூரில் அவங்க மீன் சமைச்சு போடுவாங்க. யாரு குஞ்சாண்டியூரில் உங்க ரிலேஷன் யாராவது இருக்கிறாங்க? இல்லை அங்கே இதே மாதிரி ஆசிரமம் தான். அங்கே போய் இருந்தேன். இவங்க என்னமோ சொன்னாங்க, சரி நான் அங்கே போனேன். அங்கே டெய்லர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். சரி அங்கே பிடிக்கல, அப்புறம் இங்கே வந்துட்டேன். நீங்கள் இன்னமும் தைக்கிறீங்களா? அப்படி தைக்கிற வேலை கொடுத்தா தைப்பேன். மிஷின் இருக்கு, 2 மிஷின் இருக்கு. பரவாயில்லைங்களா? இந்த வயசுலயும் நீங்க தைக்கிறேன்னு சொல்றது ஆச்சரியமா தான் இருக்கு. ஜாக்கெட் அது இதெல்லாம் வெட்டி தைக்க முடியாது. ஜாக்கெட்லாம் வெட்டி தைச்சிடலாம், அதில் கொக்கி கட்டுறது அதெல்லாம் முடியாது. அதனால தைக்கிறது இல்லை. இந்த நெட்டா தைக்கிறவங்க ஏதாவது தெரிந்தால் தைப்பாங்க. காலையில் கூட ஒரு 2 சேலை ஓரம் தைக்க சொன்னாங்க. தைச்ச ஏதாவது தைக்கிற வேலை இருந்தால் அது தைப்பேன். அதான் இல்லை. இங்கே இருக்கிறதுக்கும் உங்கள் வீட்டில் இருந்ததுக்கும் எப்படி இருக்கு உங்களுக்கு? அதெல்லாம் அந்தந்த காலத்துக்கு தக்க மாதிரி போய்க்க வேண்டியதுதான். நான் 4 இடம் எல்லாம் சுற்றி இருக்கிறேன். அங்கே இதில் கொஞ்ச நாள் இருந்தேன். எங்கன்னா வடலூரில் வள்ளலார் ஆசிரமத்தில் அங்கே இது இருக்குது கண்காட்சி. வள்ளலார் கண்காட்சியில் இருந்தேன் ஒரு 2-3 வருஷம்.
அங்கே கண்காட்சியில் பார்க்க வர்றவங்ககிட்ட டிக்கெட் வாங்கணும். ம். இந்த மூலிகை பொருள்லாம் இருக்கும், அதை விற்கணும். அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். முதலாளி சாயந்தரம் தான் வருவார். ம். அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சரி இங்கேயே போய் தெரிஞ்சவர்கள் இருக்கலாம் அப்படின்னு இந்த பக்கம் வந்துட்டேன். அங்கே யாரையும் பார்க்க முடியாது. மனைவி வடலூரில். இறந்ததுக்கு அப்புறம் தான் அங்க போனீங்களா? ஆமாம். சரிங்க. சரி, நம்ம நன்றிங்கய்யா. யாராக இருந்தாலும் மனைவி இருக்கும்போதே எல்லாம் கச்சிதமாக இது பண்ணிக்கணும். முன்னாலேயே போயிட்டா பிரச்சனை இல்லை. அவங்க போனதுக்கப்புறம் இப்போ நம்மளாட்டெல்லாம் வந்து அங்கே இங்கே போயிட்டு யாரையும் எதுவும் சொல்ல முடியாது. சரள யுகல அமிர்த பிரதாயினி யுகே யுகே சந்திரசேகர மூசிகாருட சித்திர பிரபாகர கலசக கபோலிங்க பிரியம்பல விநாயகர் முதல் பொன்னும் பொருளும் பேரும் புகழும் நீண்டாயிலும் நிறைவாழ்வும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் கொடுத்தருள வேண்டுமப்பா வேண்டும் சுபம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வணக்கம். வணக்கம்.